உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன மாமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பாட்டு அருள் வந்து பேசினதையே நினைச்சிட்டு இப்படி இருக்கியா? அந்த மாதிரிலாம் இல்லை. நாளைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? அது எப்படி என்னால மறக்க முடியும்? நம்ம வாழ்க்கையில நடக்க இருந்த முக்கியமான விஷயத்தோட ஆரம்பமாச்சே, அது எப்படி நான் மறக்க முடியும்? ஆனா அது நாளைக்கு நடக்குமா இல்லையாங்கிறது தான் எனக்கு குழப்பமே. ஆண்டல, இது ஆதியால நடந்த விஷயம். அவன் எல்லாமே இருந்தா நல்லா இருக்குமா? எனக்கு புரியுதுடா. ஆனா ஆதி இல்லைன்னா இன்னைக்கு துணி கடைக்கு நீயும் நானும் ஓனர் ஆயிருக்க முடியுமா? ஆனா நாளைக்கு கடையை திறக்கணும்னு இருக்கிறப்போ ஆதி வீட்டுல இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்லடா. அதாண்டி, ஆதி வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் நான் இந்த கடையை திறக்கலான் இருக்கேன். நீ என்ன சொல்ற? இதையே நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? உனக்கு ஆதி ஃப்ரெண்டுனா எனக்கு பாரதி ஃப்ரெண்டு. அவ சோகமா இருக்கும்போது நம்ம கடையை திறந்து வச்சு சந்தோஷமா இருந்தோம்னு வச்சுக்கோயேன், அது அவளுக்கு கஷ்டமா தானே இருக்கும். கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, பொருள் எல்லாம் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் கடையை திறந்து ஆரம்பிக்கிற வேலை மட்டும் தானே. அது ஆதி வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அக்கா, உன்னையும் மாமாவையும் பாரதி அக்கா கூப்பிடுறாங்க. சரி சரி, வா போலாம். எதுக்கு தெரியல, வா போய் என்னன்னு பாக்கலாம். இதோ அழகர் வந்துருவாருன்னு அவர்கிட்ட கொடுக்கறேன். ஆதி, சரி, ஸ்பீக்கர்ல போட்டு கொடுக்கறேன். ஆதி லைன்ல இருக்காரு. ஹலோ, சொல்றா. என்ன மிஸ்டர் தொழிலதிபர், நாளைக்கு கடை திறப்பு விழாவை வச்சுக்கிட்டு வீட்டுல என்ன பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மா வீட்டுல கொஞ்சம் வேலை. அதான். சரிடா, ஆண்டாள் பக்கத்துல இருக்காங்களா? ஆதி, நான் பக்கத்துல தான் இருக்கேன். பேசு. ஆண்டாள், இந்த ஒரே அடியில உயிர் போறது எப்படி நீங்க அடிக்கடி ஒண்ணு சொல்லுவீங்கல்ல, அது இப்ப அழகருக்கு செஞ்சு காட்டுறீங்களா? ஆதி, எதுக்காக, என்னாச்சு இப்போ? பின்ன என்னங்க, நாளைக்கு கடையை திறக்கணும், அவ்வளவு வேலை இருக்கு. அதை விட்டுட்டு கடைக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இல்ல ஆதி, நானும் அவரும் நாளைக்கு கடையை திறக்க வேண்டான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன் ஆண்டாள், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆதி. எங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க இல்லாம எப்படி நாங்க போய் கடையை திறக்கிறது? பரவாயில்லையே, சூப்பரா டயலாக் பேசுறீங்க. நான் வேணா என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உங்களுக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி தரேன். ஆதி, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க, இதுக்காக நானும் அழகரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாதா? டேய், நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா நீ இல்லாமல என்னால கடை திறக்க முடியாது. உன் கையால தான் திறக்கணும். மாப்ள, நீயும் நல்லா தான் பேசுற. ஆண்டாளோட சேர்ந்து உனக்கும் சான்ஸ் வாங்கி தரவா? டேய் சாத்ரா, சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன் நானு. ஏண்டா, ஒரு மாசமா தூங்காம கொள்ளாம உடம்பு வலிக்க அலைஞ்சு திரிஞ்சு வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சா அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்க. என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுடா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நாளைக்கு கடையை திறக்கணும், அவ்வளவுதான். இவரு ஏற்கனவே நீ நானும் எப்படா கீழே விழுவோம், எப்படா தோத்து போவோம்னு சில விஷ ஜந்துக்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதுங்க மூஞ்சில கரிய பூசுறதுக்காவது நீ போய் கடையை திறக்கணும், சரியா? கரெக்ட் தான்டா. ஆனா நீ இல்லாம எப்படி பண்ண சொல்ற? டேய், நான் இல்லனா என்னடா, பாரதி இருக்காங்கல்ல, அவங்க வயித்துல ஒரு குட்டி ஆதி இருக்கான். எல்லாத்துக்கும் மேல எங்க வீட்டு மகாராணி தமிழ் இருக்காங்கல்ல, வேற யார் வேணும் உனக்கு? சரி, ஓகே. நீ சொல்றன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நீ சொல்றதுனால செய்றேன். சரி, ஓகே. பாரதி, சொல்லுங்க ஆதி. அவங்க கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. அங்க நான் இல்லங்கிற குறைய வரக்கூடாது. சரி ஆதி. டேய் டேய் டேய். சொல்ற. நீ போன விஷயம் என்னாச்சு? நான் பெங்களூர் வந்துட்டேன். இங்க கிளைண்ட் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்தோட அம்மாவை தேடி தான் போறேன். சரி, வரும்போது அம்மாவோட வந்து சேரு. சரி மாப்ள, நீ போய் மற்ற வேலையை பாரு. நான் ஈவினிங் ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்றேன். சரி. என்ன மாப்ள நீங்க
நாளைக்கு அவ்வளவு பெரிய விஷயம் நடக்க போகுது, எதுவுமே சொல்லாம இருக்கீங்க. ஆதி இல்லாம எதுக்கு பண்ணும் தான் அமைதியா இருக்கேன் நான். அழகர், அதான் உங்க ஃப்ரெண்டு பெர்மிஷன் கொடுத்துட்டார்ல, அப்புறம் என்ன? அப்போ நாளையில இருந்து அக்காவும் மாமாவும் ஓனர்ஸ் ஆஃப் துணி கடையா? சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் அப்புறமா உங்களை எல்லாம் மீட் பண்றேன். ம்? ஏய், எங்கடி போற? கடைக்கா? ஆ, அது இல்ல, நாளைக்கு கடை திறப்பு விழாக்கு போகணும்னா கரெக்டான புடவை கட்டணும், கரெக்டான பிளவுஸ் போடணும். அதெல்லாம் நான் போய் ரெடி பண்ணணும்ல. இப்ப ரெடி பண்ண ஆரம்பிச்சாதான் நைட்டுக்குள்ள எல்லாமே ரெடியா இருக்கும். ஓகே, நான் போறேன். பை. இவ்வளவு நம்பி துணி கடை வேற வைக்க போறேன் நான். கடையில புடவை விற்க விடுவாளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நல்லா தான் இருக்கு. என்னடி கடையை விட உங்ககிட்ட புடவை நிறைய இருக்கு போல இருக்கு. ஏய், சும்மா கண்ணு வைக்காத சொல்லிட்டேன். இங்க பாரு, இந்த சாரி எப்படி இருக்கு? இடஞ்சலா இருக்குது. எடு. எதுக்கு இப்படி சொல்ற நீ? காரணமா தான். காலையிலேயே ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க போலயே. உன்னை எல்லாம் பார்த்து ஒருத்தர் ரொமான்டிக் மூட்ல வரலன்னா ஒன்னா குருடனா இருக்கணும், இல்ல பைத்தியக்கார பாயலா இருக்கணும். தர்மலிங்க பெத்த தங்க சிலையே, ஏண்டி என்ன இப்படி இம்சை பண்ற? ஏய், நான் என்ன பண்ண? நான் பாட்டுக்கு சும்மா என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அதாண்டி நானும் கேக்குறேன், ஏண்டி சும்மாவே இருக்க? ஏய், என்ன ஒரு மாதிரி பார்வையெல்லாம் தப்பா இருக்கு, வாயெல்லாம் உதர்ற மாதிரி இருக்கு, நடுங்குதே கை. நீ இப்படி அழகா இருந்தீன்னா இப்படிதாண்டி ஆகும் உடம்பு. அப்போ நான் அழகா இருக்கிற வரைக்கும் தான் இந்த பேச்செல்லாம். நாளைக்கு எனக்கு வயசாயிடுச்சுன்னா என்ன கண்டுக்க மாட்டேதானே? என்ன இப்படி சொல்லிட்ட நீ? உனக்கு இந்த முடி நரைச்சு தோல் சுருங்கி கை கால்லாம் நடுங்கி இந்த குச்சி வச்சு நடந்துட்டு இருப்பல்ல நீ, அப்ப கூட நான் உன்னை ரசிப்பேன்டி. சொல்ல வேண்டிய இந்த ஊருக்கு என் பொண்டாட்டி எவ்வளவு அழகுன்னு நீ வேணா பாத்துட்டே இரு. சரி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு இவ்ளோ? ஏன் பிடிக்கலன்னு கேட்டா ஒரு 10,000 காரணம் சொல்லுவேன்டி. பிடிச்சிருக்கிறதுக்கு என்னத்தை போய் சொல்றது நானு? பிடிச்சிருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கிறதா காரணம். உன்னு சொல்லிட்டா, வாழ்க்கையில எனக்கு பெருசாலாம் ஆசை இல்லடி. சாகிற வரைக்கும் உன்னை இப்படியே லவ் பண்ணிட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் செத்தவன் மடியில செத்தரணும். ஏய், இப்ப எதுக்கு அப்படிலாம் பேசிட்டு இருக்க? நல்லா தானே பேசிட்டு இருந்த. அதெல்லாம் என்னமோ தெரியலடி. இப்பெல்லாம் நீ என்னை விட்டு கிச்சன் போனா கூட நீ என்னை விட்டு ரொம்ப தூரமா போற மாதிரி எனக்கு தோணுது. அது இங்கிலீஷ்ல ஏதோ சொல்லுவாங்களே, மிஸ் பண்றேடி நான் உன்னை. அதுக்காக உன் கூடவே உன் பக்கத்துலயே உன் மடியிலே உட்காந்துக்குவா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.